அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது நம்மளுடைய கேரியர் ப்ளஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொபைல் ஃபோன் போர்டில் ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அது டிசி பவர் சப்ளை மூலயமா எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி அதை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஷார்ட் கில்லர் இல்லாமல் ரிமூவ் பண்ணுறத பற்றி நாம் பார்க்கலாம். இப்போது நான் எடுத்திருக்க இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்றது இருக்கா, ஸோ அது எனக்கு ஹாஃப் ஷார்ட்டா ஃபுல் ஷார்ட்டா, ஏன்னா நம்மளோட ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்ற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாஃப் ஷார்ட் ஃபுல் ஷார்ட்டுன்னு 2 விதமான ஷார்ட் சர்க்கியூட் இருக்குது. ஸோ அந்த ஷார்ட் சர்க்கியூட் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நாம் என்ன பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இதில் பார்த்துக்கலாம் இன்றைக்கி செஷனில். ஸோ நான் மல்டிமீட்டரில் என்ன பண்ணிக்கிறேன், ஸோ கண்டினியூட்டி அல்லது பஸர் மோடில் வச்சுக்கிறேன். நான் மொபைல் ஃபோன் அதில் இருக்கக்கூடிய பேட்ரி கனெக்டர் அது நார்மல் பேட்ரி கனெக்டர்னாலும் சரி, இப்போ வரக்கூடிய நான் ரிமூவபிள் பேட்ரி, அதாவது போர்டு டு போர்டு கனெக்டர் டைப்பில் இருக்கக்கூடிய பேட்ரி கனெக்டர் எதுவாக இருந்தாலும் சரி, நாம் என்ன பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செய்கிற மெத்தடையவும் செஞ்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த போர்டில் பேட்ரி இல்லை, இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பேட்ரி கனெக்டரில் ஒரு பின் எனக்கு என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ப்ளஸ் பின்னாகவும், இன்னொரு பின்னு என்னுடைய மைனஸ் கிரவுண்டு பின்னாகவும், மூன்றாவது பின் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சென்ஸ் பின் பிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவோம், பேட்ரி சென்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிஎஸ்ஐ அப்படின்ற பின்னாகவும் இருக்கும். நான் ஒரு ப்ரோப் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கிரவுண்டில் வச்சுக்கிறேன். ஸோ இன்னொரு ப்ரோபை வச்சு டச் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மல்டிமீட்டரில் அந்த ஒரு பீப் சவுண்டும் வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூ 0 அப்படின்றதுக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 001 அப்படின்னு இருக்கும், அதாவது 0. ஸோ அப்போ இது என்னுடைய மைனஸ் பின். ஸோ அந்த நடுவில் இருக்கக்கூடிய பின் பார்த்தீங்க அப்படின்னா 1037 அப்படின்ற ஒரு வேல்யூ வருது. ஸோ இதெல்லாமே என்னென்னா நம்ம கோல்டு டெஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடு தான். என்னுடைய சென்ஸ் பின் பிஎஸ்ஐ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 800க்கு மேலே வேல்யூ வரணும். ஸோ அப்போது அந்த வேல்யூ எனக்கு கரெக்டாக இருக்குது, சரிங்களா. ஸோ அடுத்த பின் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அதே பீப் சவுண்டோட எனக்கு கிரவுண்டுன்னு வருது. ஸோ எனக்கு இந்த பேட்ரி கனெக்டரில் மொத்தம் 3 பின்னு தான் இருக்குது. இந்த 3 பின்னில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா பீப் சவுண்டு வருது. அப்படி எனக்கு 2 பின்னு பீப் சவுண்டு வருது அப்படின்னாலுமே இதில் ஏதோ ஒரு பின் ப்ளஸ்ஸு, ஏதோ ஒரு பின் மைனஸு, எனக்கு எது ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு தெரியலை. இந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா போர்டு ஃபுல் ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்குது, ஹாஃப் ஷார்ட் சர்க்கியூட்டில் இல்லை. ஹாஃப் ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர்டில் மெயினாக அதாவது பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துக்கெல்லாம் வோல்டேஜஸ் போகுமோ அந்த இடத்துல தான் எனக்கு ஷார்ட் இருந்துச்சுன்னா எனக்கு ஹாஃப் ஷார்ட் சர்க்கியூட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுல் ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா போர்டு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, ஆன் பண்ணதுக்கு அப்புறமும் சரி, வோல்டேஜ் எங்கெங்கெல்லாம் போகுமோ அப்படி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே எனக்கு ஷார்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா ஹாஃப் ஷார்ட் சர்க்கியூட் ஃபுல் ஷார்ட் சர்க்கியூட்னு இருக்குது. இப்போ இந்த பர்டிகுலர் போர்டில் வந்திருக்கிறது ஃபுல் ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்றத நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கிளாஸ்க்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிசி பவர் சப்ளைவை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணலாம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு போர்டில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸ் எனக்கு ஹீட் ஆகுதா அப்படின்றத நாம் என்ன பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி செக் பண்ணும்போது ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் எனக்கு ஹீட் ஆகுறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிளேஸில் இருக்கக்கூடிய காம்போனண்ட்டில் எந்த காம்போனண்ட்டு டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்றத நான் செக் பண்ணணும். அப்படி செக் பண்ண முடியலை அப்படின்னா நம்மளுடைய அந்த ரொசின் ஸ்மோக் அப்படின்னு சொல்லுவோம், ரொசின் ஸ்மோக் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்,
அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு கூட நான் என்ன பண்ணலாம், எந்த இடத்துல எனக்கு ஷார்ட் இருக்குது அப்படின்றத தேடி பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் காம்போனண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் பின்னு, ஸோ இது ப்ளஸ் பின். ஸோ நான் இதை டச் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா அந்த டிசி பவர் சப்ளையில் கரண்ட் ஆம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக எடுத்திருப்போம். ஸோ அதாவது இப்போ இதில் இன்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 ஆம்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபுல் ஷார்ட் இருக்கிறதுனால அதே 1.5 ஆம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட்லேயும் எடுக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 1.5 ஆம்ஸு வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 43 ஓவர் கரண்ட்டுன்ற அந்த ஒரு இண்டிகேஷனும் எனக்கு என்ன ஆகும்னா வரும். இதே இது ஷார்ட் கில்லராக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா அது எந்த காம்போனண்ட்டோ அந்த காம்போனண்ட் எனக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா டேமேஜ் ஆகிரும். அதாவது அந்த போர்டுலேருந்தே ரிமூவ் ஆகிற அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, ஷார்ட் கில்லர் அப்படின்ற ஒரு விஷயம் யூஸ் பண்ணல இந்த ரொசின் ஸ்மோக் அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணுவோம். போர்டு ஃபுல்லும் அப்ளை பண்ணிவிட்டு இல்லை ஷார்ட் எங்கே இருக்குன்ற அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போது இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே டச் பண்ணும்போது எனக்கு கரண்ட் எடுக்குது அதிகமாக. எந்த இடம் சூடாகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறணும் அப்படின்னா செக் பண்ணணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் போர்டு ஃபுல்லும் என்ன பண்ணணும், சும்மா இந்த மாதிரி டச் பண்ணி தான் என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த போர்டில் வந்து முன்பக்கத்தில் என்ன கிடையாது அப்படின்னா எந்த ஒரு காம்போனன்ட் கனெக்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இந்த பக்கத்தில் எந்த ஒரு காம்போனன்ட்ஸும் ஃபால்ட்டு அப்படின்னு நான் என்ன பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பக்கம் மட்டும் செக் பண்ணால் போதும். ஸோ எனக்கு எந்த இடத்துலையுமே ஹீட் ஆகலை. ரொம்ப கம்மியான அளவு ஹீட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்ரி கனெக்டருக்கு கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு ஹீட் ஆகுது. ஸோ அது எனக்கு ஹீட் ஆகுறது நான் தொட்டு பார்க்குறதுனால தெரியுது. உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் அந்த ரொசின் ஸ்மோக்கை அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் இந்த டிசி பவர் சப்ளையில் திரும்ப கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ கனெக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகலாம், இந்த ஹீட் ஆகிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த காம்போனண்ட் மேலே இருக்கக்கூடிய பேஸ்ட் மட்டும் அந்த ரொசின் ஸ்மோக் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியேவும் எனக்கு மெல்ட் ஆகுறது தெரியும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த ஹீட் ஆகிற பிளேஸ் காட்டணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போது அந்த பர்டிகுலர் ஹீட் ஆகிற இடத்துல இருக்கக்கூடிய பிளேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதே இது வந்து எனக்கு வந்து இது ஃபுல் ஷாட் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா எனக்கு எங்கே ஹீட் ஆகுது அப்படின்ற ஒரு இது தெரியலை அப்படின்னா நாம் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா இதே டயத்தில் டிசி பவர் சப்ளை அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஷார்ட் கில்லர் அப்படின்றத யூஸ் பண்ணியும் நான் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அந்த ப்ளஸ்ஸு மைனஸ் மற்ற பின் எதுவும் ஒன்றோட ஒன்று டச் ஆகாமல் பார்த்துக்கிறேன். ஸோ நான் டிசி சப்ளை ஆன் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த நம்ம டிசி பவர் சப்ளை கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோடய போர்டில் ஸோ இந்த பர்டிகுலர் காம்போனண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துக்கிட்ட இருக்க ஸ்மோக் வந்து எனக்கு என்ன இருக்குன்னா மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் காம்போனண்ட்டை தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ரீப்ளேஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னாலும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஷார்ட் இருக்கா இல்லையான்றதை காட்டுறேன். சிபி ஹோல்டரில் நம்ம போர்டு வைக்கும்போது
இந்த மாதிரி டிஸ்பிளே இருக்குன்னா அதை எடுத்து விட்டு வைக்கணும், இல்லைன்னா டிஸ்பிளே டேமேஜ் ஆகும். அதே மாதிரி போர்டை காம்பனன்ட்ஸ் இல்லாத இடத்துல என்ன பண்ணிக்கிறணும் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் முதல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டரை மட்டும் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஐசியான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு கெப்பாசிட்டர் கிட்டக்க தான் அதிகமாக என்ன இருந்துச்சு அப்படின்னா அந்த அப்ளை பண்ணியிருந்த ரொசின் ஸ்மோக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெல்ட் ஆயிருந்துச்சு. ஒருவேளை அந்த கெப்பாசிட்டரில் இருந்த ஹீட்டுனால எனக்கு பக்கத்தில் அந்த ஐசியோட இது மெல்ட் ஆகிருக்கலாம். ஸோ ஐசின்றதுனால அதை நான் செகண்டரியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதனால ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இந்த காம்பனண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளோயரில் ஹீட் ஒரு 250லேருந்து 300க்குள்ளே வச்சுக்கலாம். ஏர் ஒரு 2 வச்சுக்கிறேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த பர்டிகுலர் பிளேஸை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கெப்பாசிட்டர் இருந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து என்ன பண்ணிக்கிறேன், பேடை வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம், திரும்ப இதை செக் பண்ணலாம். ஸோ செக் பண்ணும்போது எனக்கு ஷார்ட் சர்க்யூட் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். ஒரு வேளை ஷார்ட் சர்க்யூட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருந்த இந்த ஐசியையும் நாம் என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க இந்த கெப்பாசிட்டரை இந்த இடத்துலேருந்து மட்டும் என்ன பண்ணியிருக்கேன், நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அகெயின் செக் பண்ணலாம். இதே இதை டிசி பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணி எனக்கு வந்து ஷார்ட் எதுவும் இருக்கா, அதாவது ஹாஃப் ஷார்ட் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆம்ஸ் எடுக்கலை. ஸோ அப்போ ஆம்ஸ் எடுக்கலை அப்படின்னா பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் எனக்கு ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், டிஸ்பிளேவும் எனக்கு என்ன ஆகுது, வருது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இப்போ பேட்ரி கனெக்டருக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கெப்பாசிட்டரை நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ரிமூவ் பண்ணியிருக்கேன். அது டேமேஜ் அப்படின்னு ஆயிருக்கும் பட்சத்தில் அதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ண ஆகணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் போர்டோடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம், அதாவது சர்க்யூட் டயக்ராம் எடுத்து இந்த சர்க்யூட் டயக்ராமில் அந்த காம்போனண்ட்டுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதே காம்போனண்ட்டை நான் என்ன பண்ணணும் சார், மாற்றி வைக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டில் இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய காம்போனண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணோம், எனக்கு சரியாயிடுச்சு. இதே சைஸில் இருக்கக்கூடிய இல்லை இதே வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு காம்போனண்ட்டை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல மாற்றி வைக்கணும். மாற்றி வச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ சார்.